நல்ல பிரியாணி, நல்ல மதிய வேலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுறது, அதுவும் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்றது, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இது எப்படி உட்காந்து தூங்காம கேட்டீங்கன்னு தெரியல. முதல்ல அதுக்கே ரொம்ப நன்றி. நடுவில் கையெல்லாம் தட்டி பாராட்டிருக்கீங்க, அது மிக்க நன்றி. இந்த படத்தை கேட்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்னு ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சரி, நடிச்சு முடிச்சிருவோம். ஏன்னா கதை கேட்கும்போது மட்டும்தான் அந்த கதையோட அட்ராக்ஷன்ஸ், அதோட வேலை செய்ய அந்த கதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும். நடிக்கும்போது தெரியாது, வெறும் கால்குலேஷன்ஸ் மட்டும்தான். நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமா தெரியாது இது எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 5% தெரியலாம். அப்புறம் வேற யாரையாவது கூட்டு வந்து அவங்க பார்த்து எடிட்டர் கேட்டு எடிட்டர் அசிஸ்டன்ஸ் கேட்டு இந்த மாதிரிலாம் கேட்டு தான் இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுதா, அது புரிஞ்சிருக்கா அப்படின்னு யாரையாவது கேட்டு தெரிஞ்சுப்போம் மொழிய. ஆனா அந்த கேட்கிற ஒவ்வொரு பாசியும் மொத்த மாலையா கற்பனை பண்ணவே முடியாது மனசுல. ஸோ ஆனா ஓரளவு நம்பிக்கையோட தான் நாங்க இருந்தோம். உங்களுக்கு ஷோ போற முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு போட்டு காமிச்ச ஒரு நம்பிக்கையில உங்களுக்கும் பிடிக்கும், ஒரு ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜ்ல இந்த படம் வந்து எங்க தயாரிப்பாளருக்கு வந்து போட்டு காசை எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தோம். ஏன்னா என்னுடைய முந்தைய படங்கள்லாம் சரியா போகாதனால என்னோட நண்பர் சொன்னாரு, இந்த மாதிரி என்னோட படம் ஒரு பேனர் ஏற்றும் போது வந்து விஜய் சேதுபதிக்கு இனிமேல் பேனர் ஏற்றினா கூட்டம் வரப்போகுது அப்படின்னு ஒரு 2-3 படத்துக்கு முன்னாடி சொன்னதா என்கிட்ட சொல்லும் போது நானும் வந்து ஒருவேளை என்னன்னு தெரியல, ஒரு கணக்கெல்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் யோசிச்சு இந்த படத்தை செய்யலாம் இல்லை. இது எந்த விதமான எமோஷனுக்காகவும் இதை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து என்னை சுற்றி ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக மகாராஜா பண்ணலை. ஏன்னா அந்த எண்ணத்துல பண்ணா அது உருப்படாது. அதனால அப்படிலாம் யோசிச்சு எதையுமே பண்ணல. கேள்வி எதையும் நான் எழுப்பவில்லை. என்னை சுற்றி இருக்கவங்க தான் கேள்வி எழுப்புனாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க தான் பதிலும் சொன்னாங்க. அந்த பதிலா மகாராஜா அமைஞ்சதுல நான் நித்திலனுக்கும் சுதம் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். நீங்க படம் பார்த்து முடிச்சு அன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல கேள்விலாம் கேட்டு அப்படிலாம் போகணும். அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா நீங்க எல்லாருமே கேள்வி கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷத்தோடு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மூமெண்ட் நாளைக்கு மக்கள் பார்க்க போறாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு அந்த இரவு ரொம்ப இனிமையான இரவா இருந்தது. அது முடிச்சுட்டு போய் அந்த மோஸ்ட்லி நான் பேசணும்லாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். என் படம் பார்க்கறது எனக்கு கூச்சமா இருக்கும். அந்த ஒரு 14 நிமிஷம் 10 நிமிஷம் நினைக்கிறேன், அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அந்த நேரத்துல. நான் நீங்க படம் பார்த்து நீங்க அதை வரவேற்ற விதத்தை பார்த்து. ஸோ உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களிடம் இதுவரை இருந்த உறவும் இனிமையானது, இனிமேல் தொடர போரும் உறவும் இனிமையானது. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. உங்கள் ரசனைக்கு ரொம்ப நன்றி. என் மீது வைத்த நம்பிக்கைக்கு நன்றி. இந்த படத்தின் மீது வந்து ரசிச்சு முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தை பற்றின அந்த பிளாட்ஸை மக்கள் கண்ணியத்தோட மற்றவங்களுக்கு சொல்லாம அதை காப்பாற்றவும் நான் நம்பணும். முடிஞ்ச அளவுக்கு கேள்வி கேட்டவங்களும் மக்களும் வந்து இங்கேயும் சரி, நான் ஹைதராபாத்தில் போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது சரி, ஆஃப்டர் ரிலீஸ் இந்த ப்ரொமோஷன் போகும்போது சரி, சில கேள்விகளை கேட்டால் கதை தெரிஞ்சுக்கிறேன்னு அந்த கண்ணியத்தோடய கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த அத்தனைக்கும் நன்றி. என் கூட பணிபுரிந்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தேங்க்ஸ் சொன்னால் எனக்கும் தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டு நான். அதனால மிக்க நன்றி. அன்புடன் விஜய் சேதுபதி. நன்றி. Thank you so much, sir. சார் எல்லாரும் போட்டோக்காக எழுந்துக்கலாம்.